பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கிறதுனால நீங்கள் நல்லா தான் இருக்கணும், சந்தோஷமாக தான் இருக்கணும். சரியா? உலகத்தில் வாழும் வரைக்கும் நம்ம கடந்து போகிற பாதையில் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை குறித்து சோர்ந்து போகாதபடி இயேசுவை நினைத்து கொண்டு அவரோடு கூட நடக்கணும். அதனால்தான் ஆண்டவரோடு நடக்கும்படியாக உங்களோட தினமும் ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு கூட ஒரு வேத வசனத்தை கொண்டு உங்களோட ஆண்டவர் பேச விரும்புகிறார். ரொம்ப முக்கியமான காரியம். 141 சங்கீதம் 4 வசனத்துல ஒரு பக்தன் சொல்றார், அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். ஆண்டவரே, என் இருதயத்தை நீங்க தான் பாதுகாக்கணும். என் இருதயம் இந்த மாதிரி காரியத்துல போயிடக்கூடாது. என்ன காரியம்? துன்மார்க்கரோடு சேர்ந்து ஆகாமிய காரியத்தை நான் செய்துவிடக்கூடாது. அப்படின்னா ஒரு ஈவில் திங்ஸ், ஒரு தவறான காரியத்தை நான் செய்துவிடக்கூடாது. சில துன்மார்க்கமான மனிதர்கள் என் கூட இருக்கலாம். அவங்க கூட சேர்ந்து ஒரு தவறான காரியத்தை செய்து விடாதபடி என் இருதயத்தை காத்துக்கொள்ளும். நல்ல ஒரு ஜெபம் இல்லை? நம்ம வாழ்கிற உலகத்தில் நீங்கள் நேர்மையாக நடக்கணும், நியாயமாக நடக்க நினைப்பீங்க. கூட இருக்கிறவங்க உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவங்க தாங்க தவறு செய்கிறதுனால நம்மையும் அந்த தவறு செய்வதற்கு ஏற்றபடி மாற்றிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அப்படி லஞ்சம் வாங்காமல் ஒருத்தர் நீதியை நேர்மையாக இருப்பாரா? இந்த லஞ்சம் வாங்குற அதிகாரி என்ன பண்ணுவான்னு சொன்னால், இவன் லஞ்சம் வாங்காதனால அவனுடைய மனசாட்சி குற்றப்படுத்தும். நான் வாங்குறேன், அவன் வாங்கலை. அப்போ என்ன பண்ணுவான்னா, அவனையும் இந்த பாவத்தை செய்ய வைக்கணும், இந்த ஈவில் காரியத்தை தவறு செய்ய வைக்கணும்னு சொல்லிடுறே. புத்தி இருக்குதா உனக்கு? எல்லாரும் செய்யலையா? மந்திரி செய்கிறாரு, மேலே செய்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, எல்லாரும் செய்கிறாங்க. நம்ம உலகத்தில் வாடணும்ல. நீ மட்டும் பெரிய தனியாக வாங்காமல் இருந்து பரிசுத்தவனா இருந்துருவியா? உனக்கும் தேவையெல்லாம் இருக்குல்ல, பிள்ளைகளை படிக்க வைக்கணும்ல. இல்லை நான் இதெல்லாம் வாங்க மாட்டேன், நேர்மையாக தான் இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 அந்த சூழ்நிலையை உண்டாக்கி நம்மை பாவத்துக்குள்ள ஆக்குவது. அப்படிப்பட்ட மனிதர்கள் வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க, ஊழியம் செய்கிற இடத்துல இருப்பாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க தவறு செய்தவும் இல்லாமல் அந்த தவறை நாமும் செய்யும்படிக்கு தூண்டி தங்களோடு கூட சேர்த்து கொள்ள அவங்க அப்படிப்பட்ட காரியத்தை செய்வாங்க. தாவீது சொல்றார், இப்படிப்பட்ட ஆகாமிய காரியத்தை நான் செய்து விடாதபடி, அந்த துன்மார்க்கரோடு சேர்ந்து செய்து விடாதபடி என் இருதயத்தை காத்துக்கொள்ளும். நல்ல அழகான ஜெபம் தானே? நாம் அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த கெட்ட மனுஷரோட சேர்ந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஏன் குடிக்கிறீங்க? இந்த நண்பர்களோடு சேர்ந்து கொஞ்சம் விளையாட்டா குடிக்க ஆரம்பிச்சேன், கொஞ்சம் டேஸ்ட் பாருப்பா. இப்படிதான் குடிக்க வச்சாங்க ஆரம்பத்துல. அப்புறம் குடித்து அடிமையாக்கப்பட்டுருவாங்க. கொஞ்சம் இதை செய், இதை கொஞ்சம் பயன்படுத்தி பாரு, எப்படி இருக்கு நீ பாரு அப்படின்னு சொல்லி போதை வஸ்துகளை தருவாங்க. அப்படிதான் ஆரம்பித்து நிறைய பேர் அந்த பாவத்துக்குள்ளே சிக்கி தவிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காரியத்துக்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்ளும். ஒரு அழகான ஜெபம். நான் வாழ்கிற இந்த உலகத்துல நமக்கு கண்ணிகளை உண்டாக்குறவங்க பக்கத்திலே இருப்பாங்க, தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, பழகினவங்களா இருப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் கூட விலைக்கு நம்மை காத்துக்கொள்ள நம்ம ஜெபிக்கணும். நீங்க கூட அப்படி சில காரியத்தில் அகப்பட்டு கொண்டீங்களா? கண்ணில் அகப்பட்டு கொண்டு விடுதலை பெற முடியாம தவிக்கிறீங்களா? இயேசு விடுதலை தருவார். ஆண்டவரே, இந்த தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பினால இந்த கண்ணிக்குள் அகப்பட்டு கொண்டு என்னை விடுதலை ஆக்கிருங்க, என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபிங்க. ஆண்டவர் கட்டாயம் உதவி செய்வார். இன்னைக்கு உனக்கு உதவி செய்வார். மகளே, மகனை உனக்கு உதவி செய்வார். நீ வேணுக்கு நீ செய்யலை, நீ போய் அகப்பட்டு கொண்ட, உன்னை சுற்றி இருந்தவங்க அதில் கண்ணில் அகப்படுத்தி வச்சுட்டாங்க. இன்னைக்கு இயேசு உனக்கு விடுதலை தருவார். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள், மகன், மகள், ஆமாம் இந்த மாதிரி அகப்பட்டு கொண்டாங்களேன்னு சொன்னாங்க, நீங்கள் ஜெபிங்க, அவங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். அப்படி ஒரு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த பொல்லாத கிரியைகள், ஆகாமிய கிரியைகளை செய்கிற துன்மார்க்கரோடு கூட சேர்ந்து நான் இந்த பாவத்தை செய்து விடாதபடி காத்துக்கொள்ளும். இந்த கண்ணில் அகப்பட்டு கொண்ட மகனுக்காக, மகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களை விடுதலையாக்குங்க. அந்த பொல்லாத மனுஷருடைய கண்ணி தவறுகளை நம்மளை விடுதலையாக்கி இன்று முதல் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.